ஹாய் நண்பர்களே வணக்கம். நாம் இப்போ தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். தக்காளி தண்ணி சட்னி செய்கிறதுக்கு 4 தக்காளி பழம், 4 வத்தல் மிளகாய், 10 பல் பூண்டு, கொஞ்சம் புளி போட்டு நல்லா ஒரு பக்கம் என்ன பண்ணுங்கள், கடாயில் வேக வைங்க. வெந்ததற்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சூடாறிய பிறகு மிக்சியில் போட்டு சட்னியாக ஆட்டிக்கங்க. சட்னியை ஆட்டிய பிறகு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது புழுங்கல் அரிசி 2 ஸ்பூன் அளவு புழுங்கல் அரிசி, அடுத்து ஒரு ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் சீரகம், சும்மா ஒரு 5-6 பல் அல்லது கொஞ்சம் வெந்தயம் போட்டு 3 நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் இதை பொடியாக அரைச்சி அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி தண்ணி சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு சமையல் குறிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.